கல்யாணமாகும் புதுசில் புதிய ஒரு த்ரில் எக்ஸைட்டேஷன் இருக்கும். புதுசாக ஒரு ஐஃபோன் வாங்குகிறோம், புது வீட்டுக்கு போகிறோம், புது கார் வாங்குகிறோம். நம்ம அதை பார்த்து பார்த்து தொடச்சி வச்சுக்குவோம், கேர்ஃபுல்லாக வச்சுருப்போம். அதே பழைய 2 வருஷத்துக்கு முன்னால் வாங்கின ஃபோன் நம்மக்கிட்ட இப்போ அவ்வளோ நம்ம வைக்க மாட்டோம். பழகிடலாம். பழக பழக பாலும் புளிக்கும்னு வாங்க. நம்ம உடம்புல என்னென்னா பிணையிலத்திலமைன் அப்படின்ற ஒரு காதல் ஹார்மோன் இருக்குது. அது ரொம்ப குறைய ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த அட்ராக்ஷன் குறையும். இதற்கு என்ன மாற்றுன்னா, நீங்கள் காதலை நன்றாக வைத்துக்கொள்றதுக்கு நிறைய டெக்னிக் இருக்குது. ஒன்று, உங்கள் மனசில் தோன்ற நெகட்டிவான விஷயங்கள் எல்லாம் திட்டிகிட்டே இருக்காதீங்க, பேசிக்கிட்டே இருக்காதீங்க. 2 பேருமே மனசில் தோன்றதெல்லாம் பேசிக்கிட்டே இருப்பாங்க. இதை ஏன் அதை இங்கே பண்ண, இதை ஏன் இப்படி பண்ண, சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இது ஒரு விதமான கவர்ச்சியை குறைச்சிரும். அவங்களுக்குள்ள ஆர்வம், கவர்ச்சி எல்லாத்தையும் குறைச்சி ஒரு வெறுப்பை விதைக்க ஆரம்பிச்சிடும். அதனால் நீங்கள் ஒரு செக்ஸ் ஆர்வத்தை தூண்டக்கூடிய செக்ஸில் ஒரு 550 முறையில் செக்ஸ் பண்ணலாம். ரொம்ப ரொமான்டிக்காக இருக்கலாம். காலையில் எந்திரிக்கிறீங்க, ஒரு ரொமான்டிக்காக எப்படி வாழ்கிறதுன்னு கற்றுக்கிட்டு அந்த வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா செக்ஸ் ஆர்வம் குறையாமல் வாழ்நாள் ஃபுல்லாக நீங்கள் கொண்டு போக முடியும்.